ஹாய்! ஈஸ்டர் வாழ்த்துக்கெல்லாம் காலையிலேயே சொல்லியிருப்பாங்க எல்லா சேனல்லையும். நான் இப்போ தான் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்ல வரேன். ஹாப்பி ஈஸ்டர். ஈஸ்டர் அதுவுமா நம்ம பூ வைக்கலன்னா எப்படிங்க? அந்த மாதிரி நான் பூ வந்து முந்தின நாளே நைட்டே வாங்கிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சுட்டு மருதாணிலாம் போட்டாச்சு. மருதாணி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் செவந்திருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் என்னால் வைக்க முடியல. பசங்களாம் இருக்காங்களா, அதனால் வந்து ரொம்ப நேரம் என்னால் வைக்க முடியல. வச்சுட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு எப்பயும் மாதிரி ஒரு நைட்டியை போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளப்பழத்தை எடுத்தாச்சு. மாதுளப்பழம் வந்து எப்பயுமே நீங்கள் ஜூஸ் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு கையில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு தட்டினீங்கன்னா எல்லா பழமும் வந்து கீழே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து ஜூஸ் போட்டுக்கலாம். மேலே வந்து தோல்லாம் இருக்கும். அந்த தோலை வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சக்கரை வேணால் சக்கரை போட்டுக்கோங்க. நிறைய பேர் பால் ஊற்றுவீங்க. பால் ஊற்றுறது எனக்கு பிடிக்காது. நான் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டுட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை வேணுங்கிறவங்க சக்கரை போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே